الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من أبواب متفرقة وقال النبي صلى الله عليه وسلم الأنات من الله والعجلة من الشيطان أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு மரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அத்தனை விஷயங்களுமே அல்லாஹுடைய தக்தீர் என்ற ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லது நடந்தாலும் அதுவும் அல்லாஹுடைய தக்தீர் தான், தீயது நடந்தாலும் அதுவும் அல்லாஹுடைய தக்தீர் தான். இதனை நம்புவதற்கு பெயர் தான் ஈமான் என்பதாக சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஈமான் குறித்த விளக்கம் கேட்கப்பட்ட பொழுது, மல் ஈமானு யா ரசூலல்லாஹ், ஈமான் என்றால் என்ன என்பதாக கேட்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் இதுதான், அன் துஅ்மின பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், வல் யௌமில் ஆகிரி மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், வல் கத்ரி கலா கதரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலா கதரை பற்றி சொல்லும் பொழுது, கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, கலா கதரிலே நல்லதும் கெட்டதும் எல்லாமே அல்லாஹுவின் புறத்தில் இருந்துதான் ஏற்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். நாம் விரும்பக்கூடிய விஷயம் வாழ்நாளிலே நடந்தாலும் அதுவும் அல்லாஹுடைய ஏற்பாடுதான். நாம் விரும்பாத ஏதாவது அசம்பாவிதங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அதுவும் கூட
அல்லாஹுடைய ஏற்பாடுதான் என்பதை விளங்க வேண்டும். இதற்கு பெயர்தான் ஈமான் என்பதாக சொல்லப்படும். வாழ்நாளிலே எல்லாமே நமக்கு பிடித்தமானது தான் நடக்கும் என்பதல்ல. நாம் விரும்பாத, நாம் வெறுக்கக்கூடிய சில விஷயங்களும் வாழ்நாளில்தான் நடக்கும். அதையும் பொருந்தி கொள்ளத்தான் வேண்டும். அதற்கு பெயர்தான் கலா கதரை கொண்டு பொருந்தி கொள்ளுதல், ஈமான் கொள்ளுதல் என்பதாக பொருள். எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய கலா கதர் தான் என்கிற பொழுது வாழ்நாளிலே நாம் எதற்கும் முயற்சி செய்ய வேண்டாம் என்ற நிலைக்கு நாம் வந்துவிடக்கூடாது. நடந்து முடிந்த விஷயங்களுடைய விஷயத்திலே மூமின் இப்படி இருக்க வேண்டும். நல்லது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கலா கதர். தீயது நடந்தாலும் இன்னா லில்லாஹ், இதுவும் அல்லாஹுடைய கலா கதர் என்பதாக சொல்லி கலா கதரின் பக்கம் சிந்தனையை திருப்ப வேண்டும். அதே நேரத்தில் எதிர்வரக்கூடிய விஷயங்களை, இனி என்ன செய்ய போகிறோம் என்ற விஷயங்களிலே எல்லாமே கலா கதரின் பிரகாரம்தான் நடக்கும் என்பதாக முயற்சியை விட்டுவிடக்கூடாது என்பதாகவும் இஸ்லாம் சொல்லி தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே என்ன நல்ல அமல் செய்வான், என்ன பாவங்கள் செய்வான், எல்லாமே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எழுதி வைத்து விட்டான், முடிவு செய்து விட்டான், கலா கதரிலே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபா பெருமக்கள் நபியினிடத்தில் கேட்டார்கள், அஃபலா நத்தகிலு அலா கிதாபினா ஃபன்னதஉல் அமல், அல்லாஹ் கதரின் மீது நம்பிக்கை வைத்த அமலை நாங்கள் விட்டுவிடலாமா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். ஒரு மனிதன் சொர்க்கவாசி என்பதும் அல்லாஹுடைய முடிவுதான், நரகவாசி என்பதும் அல்லாஹுடைய முடிவுதான். அப்படி இருக்கும் பொழுது ஏன் அமல் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை மனிதனுக்கு இயற்கையாக வருவது உண்டு. அமலை விட்டு விடலாமா, எல்லாமே முடிவு செய்யப்பட்ட விஷயம்தானே என்பதாக சஹாபா பெருமக்கள் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி தரவில்லை. எல்லாமே கலா கதர் தான், இருந்தாலும் மனித முயற்சி அவசியம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி தந்தார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே உலக விஷயமாக இருந்தாலும் சரி, தீனுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, நடப்பதற்கு முன்பதாக நன்கு சிந்திக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் என்று சொன்னால் இதில் லாபம் உண்டா நஷ்டம் உண்டா நன்கு சிந்திக்க வேண்டும். சிந்திக்காமல் ஒரு காரியத்தை செய்வது அறிவீனம் என்பதாக, முட்டாள்தனம் என்பதாக மார்க்கம் சொல்லி தருகிறது. எதுவாக இருந்தாலும் கலா கதர் தானே, அல்லாஹ் முடிவு செய்தது தானே நடக்கப் போகிறது என்பதாக சொல்லி ஆழமாக சிந்திக்காமல், அதனுடைய விபரீதங்களை சிந்திக்காமல், லாப நஷ்டங்களை சிந்திக்காமல் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதை மார்க்கம் அறவே அது விரும்பவில்லை, தடுக்கிறது. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்பார்கள், அவுஸினி யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு ஏதாவது வசியத்தை செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹுதில் அம்ர பித்தத்பீர், இந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நன்கு சிந்தித்து செயல்படுங்கள் என்பதாக அந்த சஹாபி அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எதுவாக இருந்தாலும் பெருமக்களே, குழந்தை வளர்ப்பும் அப்படித்தான். நம்முடைய குழந்தைகளை ஏனோ தானோ என்பதாக வளர்த்து விடுகிறோம். சிறு விஷயம் ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைகளை தடுப்பது கிடையாது. எது அந்த குழந்தைகளுக்கு ஆபத்தை விளைவிக்குமோ அது போன்ற காரியங்களிலே கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறோம்.
பிறகு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆபத்து வந்ததற்கு பிறகு கதறுகிறோம். குழந்தைகளை வெளியிலே அனுப்பும் பொழுது அவர்கள் எங்கே செல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள், எந்த இடத்திற்கு போகிறார்கள், எதையுமே சிந்திக்காமல் எல்லா விஷயங்களுக்கும் அனுமதி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில நேரங்களிலே ஆபத்திலே போய் முடிந்து விடுகிறது. எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தைகளை இப்படி வளர்க்கிறார்கள். அவர்கள் என்ன கேட்டாலும் கொடுத்து வளர்க்கிறார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய விஷயம் பல நேரங்களில் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தானதாக இருக்கும். இருந்தாலும் கொடுக்கிறார்கள். அதை ஆரம்பத்தில் விட்டுவிடும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல நேரங்களில் அது உயிரை பறிக்கக்கூடிய விஷயமாக அமைந்துவிடும். அவனுக்குத்தான் சிந்திப்பதற்கு அறிவில்லை என்று சொன்னால் அவனுடைய வயது அது மாதிரியான வயது, வாலிப வயது, சிறுபிராயம். அவனுடைய அறிவு அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட பெற்றோர்கள் அது குறித்து சிந்திப்பது கிடையாது. குழந்தைகளை இழந்ததற்கு பிறகு கதறுகிறோம், அழுகிறோம், எந்த விதமான பலனும் கிடையாது. ஒரு குழந்தை நம்முடைய வீட்டை விட்டு வெளியே செல்கிறான் என்று சொன்னால் அத்தனை நடவடிக்கைகளும் கவனிக்க வேண்டும். அவன் யாரோடு பழகுகிறான், எங்கு போகிறான், எங்கு வருகிறான், அவனுடைய ஒழுக்கத்திலே மாற்றம் ஏற்படுகிறது, அவனுடைய செயல்களிலே மாற்றம் ஏற்படுகிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு கடைசியாக அழும் பொழுது எந்த பலனும் கிடையாது. இது நல்ல அறிவார்ந்த செயல் அல்ல என்பதுதான் மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம். ஒரு காரியத்தை ஆரம்பத்திலேயே சிந்திங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே ஆரம்பத்திலேயே சிந்தியுங்கள். அவனுடைய போங்கு எப்படி இருக்கிறது, யாரோடு பழகுகிறான், என்ன செய்கிறான், இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு உண்டு. இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கை சேதமாகத்தான் முடியும் என்பதை காண்பிக்கிறது. நல்ல நண்பனோடு பழகுகிறானா, மார்க்கமுள்ளவனோடு பழகுகிறானா, அல்லது போதைக்கு அடிமையானவனோடு பழகுகிறானா, கெட்ட பழக்கங்களை உள்ளவனோடு பழகுகிறானா, தாய் தந்தைக்கு கட்டுப்படாதவனோடு நம்முடைய மகன் சேருகிறானா, அவனும் பொறுக்கித்தனமாக இருந்தால் நம்முடைய மகனும் அப்படித்தானே இருப்பான். நம்முடைய பேச்சை கேட்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? கெட்ட சகவாசம் தானே காரணம். இதையெல்லாம் சிந்திக்க வேண்டியது கடமை என்பதை மார்க்கம் சொல்லி தருகிறது. ஆரம்பம் முதல் கட்டுப்பாடோடு வளர்ப்போம் என்று சொன்னால் கடைசியாக எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹுடைய நாட்டம் என்பதாக அந்த இடத்திலே பழி போடுவதை மார்க்கம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. நம்முடைய வளர்ப்பு முறைகட்ட வளர்ப்பாகும் பொழுது சில நேரங்களில் அது விபரீதத்தை தான் உண்டு பண்ணும். எத்தனையோ நிகழ்வுகளை குர்ஆன் சொல்லி தருகிறது. எல்லாமே அல்லாஹுடைய ஏற்பாடு தான், கல்லா கதிரு தான், அல்லாஹ் தீர்மானித்ததுதான் நடக்கும், யாராலும் தடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாக குழந்தைகளுடைய விஷயத்திலே நீங்கள் நன்கு சிந்தியுங்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிகழ்வை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் வகி வரக்கூடிய ஒரு மனிதர், நபியாக இருக்கிறார்கள். தங்களுடைய குழந்தைகளை ஒரு நாட்டிற்கு அனுப்பும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு உண்டான பாதுகாப்புக்குரிய அத்தனை விஷயங்களையும் யோசிக்கிறார்கள். ஒரு நபி யோசிக்கிறார்கள். தன்னுடைய குழந்தைகளை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பும் பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன ஆபத்து ஏற்படும், அந்த ஆபத்தினுடைய வகையும் கூட யோசிக்கிறார்கள். எந்த ரீதியிலே ஆபத்து வரும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள், ஆண் குழந்தைகள் அத்தனை நபர்களும் அழகானவர்கள். ஒரு சேர ஆண் குழந்தைகளை, அழகான வாலிபர்களை அனுப்பும் பொழுது மக்களுடைய பார்வைப்படும், கண்டிஷ்டி ஏற்படலாம். அதனால் அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை முன்கூட்டியே உணர்கிறார்கள் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மக்களுக்கு வழிகாண்பித்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், அந்த ஊரிலே நுழையும் பொழுது நீங்கள் ஒன்று சேர நுழையாதீர்கள். லா தத்ஹுலூ மின் பாபின் வாஹிதின், ஊருடைய ஒரே நுழைவாயிலிலே மொத்தமாக நுழையாதீர்கள். பார்க்கும் பொழுது கண் திருஷ்டிப்படலாம். வத்ஹுலூ மின் அப்வாபின் முத்தஃபர்ரிகா, பிரிந்து பிரிந்து தனித்தனியாக போங்கள் என்பதாக
அந்த ஊருக்குள் நுழையுங்கள் என்பதாக ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வசியத்தை செய்வார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு அப்படி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டிலிருந்து அனுப்புகிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே எங்கே போகிறார்கள் யோசிக்க வேண்டும். ஒரு நபியாக இருந்து கூட, அல்லாஹ் கதரை விளங்கியவர்களாக இருந்தும் கூட, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசித்தார்கள், எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவர்கள் இப்படியும் நினைத்திருக்கலாம், கல்லா கதர் தான், எது வேண்டாலும் நடக்கலாம், யாராலும் தடுக்க முடியாது என்பதாக யோசிக்காமல், கல்லா கதர் என்பது இனி எப்படி நடக்கும் என்பதுதான். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு செயல் திட்டம் வேண்டும். ஆபத்துகளில் இருந்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதாக ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைகளுக்கு சில விஷயங்களை சொல்லி தருகிறார்கள். அந்த குழந்தைகளும் கேட்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தார்கள் என்பதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். தகப்பனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தார்கள். பெரும்பாலான பெற்றோர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் குழந்தைகளுக்கு வழிகாட்டத்தான் செய்கிறார்கள். இந்த வாகனத்திலே போகாதே, இந்த இடத்திற்கு போகாதே, எல்லாம் சொல்லத்தான் செய்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு, அவன் வளரக்கூடிய அந்த சேரக்கூடிய சேர்க்கை, தந்தையினுடைய வார்த்தையும் அவன் கேட்பது கிடையாது, தாயினுடைய வார்த்தையும் கேட்பது கிடையாது. இறுதியிலே விபரீதத்திலே போய் முடிகிறது. ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன்களுக்கு சொன்னார்கள், ஒரே நுழைவாயிலிலே நுழையாதீர்கள், பல வகையான வாயில்களிலே ஒரு சிலர் இந்த வாயில் வழியாக நுழையுங்கள், வேறு சிலர்கள் அடுத்த நுழைவாயிலின் வழியாக நுழையுங்கள். குர்ஆன் சொல்லி தருகிறது. அதுபோல அவர்கள் நுழைந்தார்கள். கண் திஷ்டியிலிருந்து, அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. கல்லா கதரை விட்டும் தடுக்க முடியாது என்பதல்ல, நடக்க வேண்டிய விஷயத்தை அல்லாஹ் முடிவு செய்திருந்தாலும் கூட மனித முயற்சி அவசியம் என்பதையும் குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிரத்தை போதிப்பதற்காக வேண்டி வந்தவர்கள் தான். அதே நேரத்தில் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு உண்டான எத்தனையோ பாதுகாப்புக்குரிய விஷயங்களை சொல்லி தருகிறார்கள். இரவிலே தூங்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது, நம்மை பாதுகாப்பது, பல்வேறு விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். எல்லாமே கல்லா கதர் தான் என்பதாக இருந்தால் அவைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஆனாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை யோசிக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களையும் நன்கு ஆராய்ந்து இந்த உம்மத்துக்கு வழிகாண்பிக்கிறார்கள். ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், இரவினுடைய ஆரம்பம் ஆகும் பொழுது, அதாவது மக்ரிபுடைய நேரம், இரவினுடைய ஆரம்பம் ஏற்படும் பொழுது உங்களுடைய குழந்தைகளை வெளியிலே அனுப்பாதீர்கள். ஃபகுஃபு சுபியானக்கும், உங்களுடைய குழந்தைகளை மக்ரிபுடைய நேரத்திலே வெளியே அனுப்பாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். காரணமும் சொன்னார்கள், ஃபைன்ன ஷைத்தான யன்தஷிரு ஹீனைதின், அந்த நேரத்திலே ஜின்களுடைய நடமாட்டங்கள் இருக்கலாம். சிறு குழந்தைகள், பச்சிலம் குழந்தைகள், அவர்களை மக்ரிபுடைய நேரத்திலே அனுப்பும் பொழுது சில நேரங்களில் ஜின்களுடைய தாக்கம் ஏற்படும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். பல நேரங்களிலே இளம் பெண்கள், திருமணம் முடித்த பெண்கள் மல்லிகை பூவோடு மக்ரிபுடைய நேரத்திலே செல்வார்கள், நறுமணங்களோடு சில நேரத்தில் செல்வார்கள். ஜின்களுடைய தாக்கம் ஏற்படும். சில நேரங்களில் இப்படியும் ஏற்படுவது உண்டு. பல ஆண்கள் குளிப்பு கடமையானவர்களாக வீட்டை விட்டும் வெளியே வருவார்கள். அதன் மூலமாகவும் ஜின்களுடைய தாக்கம் ஏற்படும். அத்தனையும் சொல்லப்படுகிறது இந்த மார்க்கத்திலே. வெறுமனே கலா கதிரி என்பதாக சொல்லிவிட்டு நாம் நகர்ந்து விட முடியாது. எத்தனையோ ஆபத்திற்குரிய விஷயங்களை மார்க்கம் எச்சரிக்கிறது. அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டு அதையெல்லாம் தூரமாக ஆக்கி விடுவோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு ஆபத்து நமக்கு தானே தவிர கை செய்தம் அங்கு வரும் பொழுது எந்த பலனும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையினுடைய பாதுகாப்புக்கு சொன்னார்கள், இரவினுடைய ஆரம்பத்திலே மக்ரிபுடைய நேரத்திலே குழந்தைகளை வெளியே அனுப்பாதீர்கள். அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இரவிலே தூங்கும் பொழுது வீட்டினுடைய கதவுகளை தாளிடுங்கள், தாப்பா போடுங்கள்.
அதை அப்படியே விட்டு விடாதீர்கள். அப்படி தாழ்பால் போடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹ் சொல்லி தாப்பால் போடுங்கள். எந்த கதவு, எந்த வீட்டினுடைய கதவு பிஸ்மில்லாஹ் சொல்லி தாளிடப்படுமோ, தாழ்பால் போடப்படுமோ, அந்த வீட்டுக்குள் ஷைத்தானுடைய பிரவேசம் இருக்காது, ஷைத்தான் நுழைய முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதுபோல தண்ணீருடைய பாத்திரங்கள், இரவிலே சாப்பிடுவோம், சாப்பிட்ட உடனேயே வீட்டுடைய பெண்கள் அவசரமாக உணவுகளை எடுத்து வைப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த உணவுடைய பாத்திரங்கள்லாம் திறந்த நிலையிலே இருக்கும். இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். யோசியுங்கள், சின்ன சின்ன விஷயங்களையும் வழிகாண்பிக்கிறார்கள். இரவிலே உணவு பாத்திரங்களை எடுத்து வைக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாத்திரங்களை மூடிவிடுங்கள். வஹம்மிரு ஆனியதகும், உங்களுடைய பாத்திரங்களை மூடிவிடுங்கள். அப்படி மூடும் பொழுது அல்லாஹுடைய பெயரை பிஸ்மில்லாஹ்வை சொல்லுங்கள். உணவுடைய பாத்திரம், சால்னாவுடைய பாத்திரம், தண்ணீருடைய பாத்திரம், பல நேரங்களில் தண்ணீர் ஜக் திறந்த நிலையிலேயே இருக்கும். அதிகாலையில் எழுந்த உடனேயே அந்த தண்ணீரை குடிப்பவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அந்த தண்ணீரிலே ஏதாவது பூச்சி விழுந்திருக்கலாம், ஏதாவது ஒரு கொடிய நோயை அது உற்பத்தி பண்ணலாம். சில நேரங்களிலே உயிரையும் கூட அந்த தண்ணீர் போக்கிவிடலாம். இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இரவு நேரங்களிலே பாத்திரங்களை மூடிவிடுங்கள். அன்றைய காலங்களிலே திரி விளக்கு தான் இருக்கும், மண்ணெண்ணெய் விளக்குகள், திரி விளக்குகள் தான் இருக்கும். அதனுடைய ஆபத்திலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இரவிலே தூங்கும் பொழுது அந்த விளக்குகளை அணைத்து விடுங்கள். இரவிலே தூங்கும் பொழுது திரி விளக்குகளை அணைத்து விட்டு நீங்கள் தூங்குங்கள். காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவிலே வீடுகளிலே எலி சுற்றி கொண்டு இருக்கும். சில நேரங்களில் அந்த திரியை இழுத்து வந்து நாம் தூங்கக்கூடிய இடத்திலே எலி போட்டு விடலாம். அதனால் மிகப்பெரிய நெருப்பினுடைய பாதிப்பு ஏற்படலாம், உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா தத்ருக்குன் நார ஃபீ புயூத்திக்கும், வீடுகளிலே நெருப்புகளை ஆங்காங்கே எரிய விடாதீர்கள், அது உங்களை எரித்து விடும் என்பதாக சொல்லப்படும். இன்னும் கூட சிலர்கள் சொல்வார்கள், இரவிலே தூங்கும் பொழுது செல்போன் சார்ஜ் போடாதீர்கள். நாம் கேலியாக பேசுவது உண்டு, அதை நாம் கவனத்திலே கொள்வது கிடையாது. எத்தனையோ வீடுகளிலே எத்தனையோ உயிர்கள் இதனால் பறி போயிருக்கிறது. இரவு நேரங்களிலே செல்போன் சார்ஜிலே போடும் பொழுது இதன் காரணமாக செல்போன் வெடித்து அங்குள்ள வீடுகளிலே உள்ளவர்கள் எரிந்து கரிந்து உயிர் ஆபத்தும் ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற விஷயங்களை எல்லாம் மார்க்கமும் சொல்லி தருகிறது. வெறுமனே கலா கதர் தான், அல்லாஹுடைய நாட்டம் எரிந்து விட்டார்கள், அல்லாஹுடைய நாட்டம் அழிந்து விட்டார்கள் என்பதல்ல. முன் எச்சரிக்கையாக நடப்பதும் இதுவும் இஸ்லாம் தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே சொல்வார்கள். குறிப்பாக இரவுடைய அதிகமான நேரங்கள் ஆனதற்கு பிறகு வெளியிலே போகாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். பெரிய ஆண்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, இரவிலே மனிதர்கள் எல்லாம் உறங்கி விடுவார்கள், மனிதர்களுடைய காலடிகள் அடங்கிவிடும். அந்த நேரத்திலே வெளியிலே போகாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வுடையத்திலே அதிகமாக பாதுகாப்பு தேடுங்கள். குறிப்பாக விபத்து எந்த உருவத்திலே வரும் என்பதை சொல்ல முடியாது பெருமக்களே. நீர் விளக்கூடிய இடத்தில் தான், பெரிய தண்ணீர்கள் விளக்கூடிய இடத்தில் தான் ஆபத்து வரும் என்பதல்ல. பல நேரங்களிலே பார்த்திருக்கிறோம், வீட்டிலே சிறு தண்ணீர் இருக்கும், வலிக்கு விட்டு உயிர் இழந்தவர்கள் எத்தனையோ நபர்கள். இந்த வகையில் தான் உயிர் போகும், அந்த வகையில் தான் உயிர் போகும் என்பதல்ல. ஆபத்து எந்த உருவத்திலே வேண்டுமானாலும் வரலாம். சின்ன சின்ன விஷயங்களை கொண்டும் ஆபத்து வரும். முழுக்க அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். காலையிலே அதுபோல மாலையிலே
3 தடவை இந்த துஆவை ஓதும்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இந்த துஆவை காலையிலே 3 தடவை ஓதிக்கொண்டால் எந்த ஆபத்தும் வராது, உறுதியான விஷயம். மாலையிலே 3 தடவை ஓதிக்கொண்டால் அடுத்த நாள் காலை வரைக்கும் எந்த ஆபத்தும் வராது. இந்த துஆக்களை எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். பெரியவர்களும் ஓத வேண்டும், குழந்தைகளும் ஓத வேண்டும். ஒரு சஹாபி அவர்கள் சொல்வார்கள், நான் இந்த துஆவை ஓதினேன், தேல் கடித்தது, ஆனால் விஷம் ஏறவில்லை. தேல் கடித்தது, வலி கூட ஏற்படவில்லை என்பதாக அந்த சஹாபி அவர்கள் சொல்வார்கள். நபியினுடைய வார்த்தை. வீட்டுக்கு வெளியிலே செல்லும் பொழுது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த துஆவை ஓதிவிட்டு செல்ல வேண்டும். எந்த வகையிலே ஆபத்து வரும் என்பது சொல்ல முடியாது. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். இந்த துஆவை ஓதிவிட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த துஆவை ஓதும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மலக்கு வீட்டுக்கு வெளியிலே நின்று கொண்டு சொல்வாராம், இந்த துஆவை யார் ஓதுவாரோ, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இந்த துஆவை ஓதும் பொழுது அங்கிருந்து ஒரு மலக்கு சொல்வாராம், உனக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, எந்த ஆபத்தும் வராது. இதுதான் சரியான முடிவு. நம்முடைய குழந்தைகளை தீனின் அடிப்படையில் வளர்க்க வேண்டும், துஆக்களை கற்றுத்தர வேண்டும். குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே சொல்லும் பொழுது பெற்றோர்களாக இருப்பவர்கள் துஆ செய்து அனுப்ப வேண்டும். அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக, ஃபி அமானில்லா. அந்த காலத்திலே சொல்வார்கள், அல்லாஹுடைய அமானிதம், போய் வா என்பதாக தாய் துஆ செய்து அனுப்புவார்கள். அது போன்ற பழக்கங்கள் இன்றைய தாய்மார்களிடத்திலே, தந்தைமார்களிடத்திலே இல்லாததன் காரணமாக வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க முடியவில்லை. தாயும் துஆ செய்ய வேண்டும், தந்தையும் துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக சில நேரங்களிலே குழந்தைகள் ஏதாவது தவறு செய்யும் பொழுது பத்துஆவுடைய வார்த்தையை பயன்படுத்தி விடக்கூடாது. பல நேரங்களிலே பல குழந்தைகளுடைய மௌத்துக்கு இதுதான் காரணம். அந்த குழந்தைகளுடைய சேஷ்டைகள், தவறுகள், அதைகளை கோபப்பட்டு ஏதாவது ஒரு தாய் சொல்லிவிடுவார், ஏதாவது வார்த்தையை சொல்லிவிடுவார். தந்தை ஏதாவது சொல்லிவிடுவார், நீ நாசமாக போய்விடுவாய், நீ அடிபட்டு விடுவாய். இது போன்ற வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உடனே பலிக்கிறதோ இல்லையோ பெருமக்களே, சில நேரங்களில் வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலே வாலிப வயதை அடைந்து அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை பெற்றோர்கள் பார்க்கலாம் என்கிற பொழுது நாம் செய்த பத்துஆ அந்த குழந்தைகளை அழித்து விடலாம். என்னதான் தவறு செய்தாலும் கூட குழந்தைகளுடைய விஷயத்திலே பத்துஆ செய்வதை தவிர்க்க வேண்டும். என்ன தவறு செய்தாலும் மார்க்க உலமாக்கள் சொல்வார்கள், இது போன்ற துஆவை சொல்ல வேண்டுமாம். அஸ்லஹக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை சரி செய்வானாக. அவன் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் சரி, நம்முடைய குழந்தைகள் எவ்வளவுதான் கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய விஷயத்தில் இந்த துஆவை செய்ய வேண்டும். அஸ்லஹக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை சரி செய்வானாக என்ற வார்த்தையை தான் செய்ய வேண்டும். அல்லாஹ் என்று பிள்ளையை சீராக்குவாயாக, நல்லவனாக ஆக்குவாயாக என்ற துஆவை தான் செய்ய வேண்டுமே தவிர நீ நாசமா போவாயாக அல்லது அடிவிடுவாயாக ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை குழந்தைகள் வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தைகளை நம்மிடமிருந்து பறித்துவிடும் என்பதுதான் மார்க்க அறிஞர்கள் எழுதக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை நல்ல சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தர வேண்டும். எல்லா வகையான ஆபத்துகளில் இருந்தும் நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். நல்ல நட்புகளோடு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதாக துஆ செய்து கொள்வோம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய